வெறுப்பை காட்டும் போது வீட்டுக்குள்ள காட்டுங்க, வெளியில காட்டாதீங்க. மனைவியோட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சர்ச்சை இதெல்லாம் இருக்குது, வெளியே போயிட்டிய நினைச்சுக்கிட்டே ஒன்று வா உன்னை கூட்டிக்கிட்டு போறேன் போய் என்னன்னா 4 பேருக்கு முன்னாடி வச்சு திட்டுறது, அப்பதான் ரோஷம் வரும் இவளுக்கு. ரசூலுல்லாஹ் இதை கண்டிக்கிறார்கள், இப்படி செய்யாதீங்க. நீ கண்டிக்கணுமா, உன் வீட்டுக்குள்ள வச்சு கண்டி. 4 பேர் என்ன காரணம், அவளுக்கு மானம் ரோஷம் கர்வம் எல்லாம் இருக்குதா இல்லையா? அவ நமக்கு மட்டும்தான் மான ரோஷம் இருக்குதா, மனைவிக்கு இல்லையா? அவளுக்கு ஒரு கண்ணியம் இல்லையா, அவளுக்கு ஒரு கௌரவம் இல்லையா? இதையெல்லாம் நாசமாக்கிறாதீங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கண்டிக்கிறதாக இருந்தா என்ன செய்யணும் தெரியுமா? வீட்டுக்குள்ள வச்சு கண்டிங்க, வெளியில வச்சு கண்டிச்சிடாதீங்க. மனைவி என்றால் என்ன நினைக்கிறது, சில மாமியார்கள் மருமகளை எப்படி நினைப்பாங்க தெரியுமா? மருமகள் கல்யாணம் காட்ட நிறைய பேர் பொண்ணு பார்க்கும் போது கூட எப்படி பார்க்கறது, வீட்டு வேலை தெரியுமா அம்மா, பொண்ணு பார்க்கறது எப்படி, நீ படிச்சிருக்கியா, ஒழுக்கமா இருக்கிறியா, நீ ஓதி இருக்கிறியா, உனக்கு மார்க்கம் இருக்குதா, இதை பார்க்கறத விட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க மார்க்கம் உள்ளவளை மணந்து பாதுகாப்பு தேடி நீ திருமணம் முடிக்கும் போது மார்க்கம் உள்ளவளுக்கு முக்கியத்துவம் கொடு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நம்ம ஃபேமிலி வட்டத்தில் திருமணம் பேசும்போது மார்க்கத்தை தான் முதல்ல பார்க்குறோமா? நேர கல்யாணம் பார்க்க போகிறது, போய் சமைக்க தெரியுமா, என்னென்ன சமையல் தெரியும் சொல்லு. இப்போ முதல்ல என்ன செய்யணும், பிள்ளைய நீங்கள் மதரசாக்கு அனுப்புறீங்களோ இல்லையோ, பிள்ளைய படிக்க அனுப்புறீங்களோ இல்லையோ, பிள்ளைக்கு வேற ஏதாவது கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, முதல்ல என்ன செய்யணும், சமையல் கிளாஸுக்கு அனுப்பணும். நிறைய வீட்டில் தான் என்னன்னா பொம்பளை பிள்ளைனாலே இப்படித்தான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சமைக்க தெரியுமா, சரி சமைக்க தெரியும், யாருக்கு சமைக்கணும், இப்ப சமைக்க தெரியுமான்னு பார்க்குறோம்ல, கட்டி கொடுக்குற புருஷனுக்கு ருசியா சமைக்கிறதுக்கா? முக்காவாசி எண்ணம் அதில் என்ன இருக்குது, புருஷனுக்கு சமைக்கிறதுல இல்லை, யாருக்கு சமைப்பது, மாமியாருக்கும் மாமனாருக்கும் சேவகம் செய்வது. துவைக்க தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, எல்லாம் தெரியுமான்னு ஏன் கேட்கிறோம்னு கேட்டா யாருக்குரியதாக கேட்கப்படுகிறது. இந்த கணவனுக்கு சேவகம் செய்வதை விட கணவனுடைய குடும்பத்துக்கு சேவகம் செய்ய வேண்டும். இதுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? மாமிக்கும் மாமனாருக்கும் சேவகம் செய்வதற்கு எங்கேயாவது கட்டளைகள் இருக்கிறதா? செய்யாவிட்டால் குற்றம் என்று இருக்கிறதா? ஒண்ணுமில்லை. நீங்க விரும்பினா செய்யலாம், அது ஒரு மனித நேயம். ஒரு பொண்ணு நினைக்கிறா, என் மாமனாருக்கு மாமியாருக்கு நான் ஏதாவது சேவகம் செய்யணும், விரும்பினா தான் செய்ய, அவருக்கு நன்மை என்று நினைத்து செஞ்சா, யாருக்கு செஞ்சா நன்மை தானே, நன்மை என்று நினைத்து செய்தால் அவளுக்கு நன்மை கிடைக்கும். செய்யலைங்கிறதுனால குற்றம் உண்டா? ஆனா நிறைய கணவர்கள் தன்னுடைய மனைவியை இதற்காகவே கண்டிப்பவர்களை பார்க்க முடியும். உம்மாக்கு முன்னாடி, அதாவது அவளுடைய மாமியாருக்கு முன்னாடி தாறுமாறாக திட்டுவாரு, அடிப்பாரு, கண்டிப்பாரு. அது வீட்டுக்குள்ள கூட செய்யக்கூடாது. வீட்டுக்குள்ள கண்டிங்கன்னா வீட்டுக்குள்ள 50 பேரை வச்சுக்கிட்டு திட்டலாம்னு அர்த்தம் இல்லை. வீட்டுக்குள்ள கண்டிங்கன்னா அர்த்தம், நீங்களும் அவளும் இருக்கிற நேரம் மட்டும் மற்றவர்களுக்கு முன்னாடி அவளை அசிங்கப்படுத்த கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை கற்றுத்தரக்கூடிய செய்தி அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.